அனைவருக்கும் வணக்கங்க. இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் நல்லா புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். அதே மாதிரி தாங்க இந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸும். என்ன வித்தியாசம்னா அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸில் வந்து நீங்கள் மெத்தட் இம்ப்ளிமெண்டேஷனும் பண்ணலாம், மெத்தட் டிக்ளரேஷனும் பண்ணலாம், மெத்தட் டெஃபனிஷனும் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த கேஸ் ஆஃப் இன்டர்ஃபேஸ் அப்படி கிடையாது. ஓகேங்களா? இன்டர்ஃபேஸில் ஒன்லி மெத்தட் டெஃபனிஷன் மட்டும்தான் இருக்கும். அதுக்கான இம்ப்ளிமெண்டேஷனை நம்ம எங்கே பண்ணுவோம்? கிளாஸஸில் பண்ணுவோம். கரெக்டுங்களா? அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸில் அப்படி கிடையாது. அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸில் வந்து மெத்தட் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஸ் வெல் அஸ் மெத்தட் டெஃபனிஷன் இருக்கும். இந்த மெத்தட் டெஃபனிஷனுக்கான இம்ப்ளிமெண்டேஷனை அதோடைய சைல்டு கிளாஸில் பண்ணுவோம். ஓகேங்களா? இதுதான் வந்து அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். இன்னொரு விஷயம் நான் சொல்லணும் உங்களுக்கு, இந்த இன்டர்ஃபேஸில் ஒன்லி மெத்தட் டெஃபனிஷன் மட்டும் தான் பண்ண முடியும்னு சொன்னேன். ஓகேங்களா? இந்த ஸ்டேட்மெண்ட் ஜாவா 7 வரைக்கும் தாங்க ட்ரூ ஸ்டேட்மெண்ட்டு. ஜாவா 8லேருந்து இன்டர்ஃபேஸ்லேயே நீங்கள் மெத்தடை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஓகேங்களா? மெத்தடை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அது ஏன்றதை ஜாவா 8 ஃபீச்சர்ஸை சொல்லும்போது உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இப்போதைக்கு ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இன்டர்ஃபேஸில் மெத்தட் டெஃபனிஷன் மட்டும் தான் கொடுக்க முடியும். அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸில் வந்து மெத்தட் டெஃபனிஷனும் கொடுக்கலாம், மெத்தட் இம்ப்ளிமெண்டேஷனும் பண்ணலாம். அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸில் மெத்தட் டெஃபனிஷனும் பண்ணலாம், மெத்தட் இம்ப்ளிமெண்டேஷனும் பண்ணலாம். அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸில் நீங்கள் கொடுத்துருக்க மெத்தட் டெஃபனிஷனுக்கெல்லாம் இம்ப்ளிமெண்டேஷன் அந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸோடைய சைல்டு கிளாஸில் பண்ணணும். ஓகேங்களா? இதுதான் வந்து அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். இப்போது அப்ஸ்ட்ராக்ட்னா என்ன மீனிங், அதுக்கு ஜென்ரலாக என்ன மீனிங்? அப்ஸ்ட்ராக்ட்னா அறகுறைன்னு அர்த்தங்க. ஓகேங்களா? அப்ஸ்ட்ராக்ட்னா அறகுறை, இன்கம்ப்ளீட்டுன்னு அர்த்தம். ஓகேவா? அதுக்கு தான் அப்ஸ்ட்ராக்ட். அதே மாதிரி தானே இங்கே இருக்குது. இப்போ வந்து இன்டர்ஃபேஸ் எடுத்துக்கங்களேன். ஒரு இன்டர்ஃபேஸில் நம்ம வந்து மெத்தட் இம்ப்ளிமெண்டேஷனே பண்ண மாட்டோம், ஒன்லி டெஃபனிஷன் தான் பண்ணுவோம். கரெக்டுங்களா? அப்போது அந்த இன்டர்ஃபேஸும் அப்ஸ்ட்ராக்ட் தான். ஓகேங்களா? அதாவது அந்த இன்டர்ஃபேஸை நம்ம எப்படி சொல்லலாம்? 100% அப்ஸ்ட்ராக்ட். ஏன்னா அதில் வந்து மெத்தட் இம்ப்ளிமெண்டேஷனே பண்ண மாட்டோம் நம்ம. ஓகே, அக்கார்டிங் டு ஜாவா 7. ஆனால் இந்த கேஸ் ஆஃப் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸில் வந்து இட் இஸ் நாட் அ 100% அப்ஸ்ட்ராக்ட். ஓகேங்களா? அதில் ஒரு சில மெத்தடை அப்ஸ்ட்ராக்டாக கொடுக்கலாம், அதே சமயத்தில் ஒரு சில மெத்தடுக்கு ஃபுல் இம்ப்ளிமெண்டேஷனும் கொடுக்கலாம். ஓகேங்களா? இதுதான் வந்து அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். ஓகே, அதனால தான் இந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸை வந்து செமி இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போது இந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸுக்கான ரியல் லைஃப் எக்ஸாம்பிளை இந்த ஆலடிப்பட்டியான கருப்பட்டி காஃபி வச்சே பார்ப்போம் நம்ம. ஓகேங்களா? இப்போது இன்டர்ஃபேஸை பேஸ் பண்ணி என்ன எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போ ஆலடிப்பட்டியான கருப்பட்டி காஃபி வந்து சில ரூல்ஸு கான்ட்ராக்ட்ஸும் வச்சுருப்பாங்க. அந்த ரூல்ஸு கான்ட்ராக்டெல்லாம் ஃபாலோ பண்ணி அவங்கவுங்க ஃப்ரான்ச்சைசி பிரான்ச்சில் அவங்க ஸ்டைலில் அந்த ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து இன்டர்ஃபேஸ்க்கான நான் சொன்ன எக்ஸ்ப்ளனேஷன். இந்த கேஸ் ஆஃப் அப்ஸ்ட்ராக்டில் இப்போ ஆலடிப்பட்டியான கருப்பட்டி காஃபி ஓனர் திங்க் பண்ணுறாங்க, இவங்க வந்து அந்த கருப்பட்டி காஃபி சரியாக ப்ரிப்பேர் பண்ணலை, நம்ம டேஸ்ட்டுக்கு வந்து மற்ற பிரான்ச்சில் வரல, நிறைய ரிப்போர்ட்ஸ் வருது, அதனால் அதை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. அப்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, புதுசாக ஒரு ஐடியாவை கொண்டு வராங்க. என்ன கொண்டு வராங்கன்னா, அந்த கருப்பட்டி காஃபிக்கான சிரப்பை நானே ப்ரிப்பேர் பண்ணுறேன், அந்த சிரப்பை எல்லா பிரான்ச்சுக்கும், அதாவது எல்லா ஃப்ரான்ச்சைஸிக்கும் நம்ம சப்ளை பண்ணலாம். அந்த சிரப்பை அவங்க யூஸ் பண்ணி அவங்களோட ஸ்டைலில் அந்த கருப்பட்டி காஃபியை ப்ரிப்பேர் பண்ணணும். இதுதான் வந்து புதுசாக கொண்டு வந்த ஐடியா. இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆலடிப்பட்டியான கருப்பட்டி காஃபி 2 விஷயம் பண்ணுறாங்க. ஒன்று வந்து வழக்கமான கான்ட்ராக்டு, அந்த கான்ட்ராக்டை பயன்படுத்தி தான் வந்து மற்ற ஃப்ரான்ச்சைஸிக்காரங்க அவங்களுடைய ஷாப்பை ரன் பண்ணணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா புதுசாக கொண்டு வந்த ஐடியா, டேஸ்ட்டு எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்கிறதுக்காக அவங்களே என்ன பண்ணுறாங்க, அந்த கருப்பட்டி சிரப்பை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த கருப்பட்டி சிரப்பை பயன்படுத்தி எல்லா ஃப்ரான்ச்சைஸிக்காரங்களும் கருப்பட்டி காஃபியை ப்ரிப்பேர் பண்ணி அவங்களுடைய கஸ்டமருக்கு கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இதே ப்ராசஸ் தான் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்லேயே நடக்குது. ஓகேங்களா? இந்த இடத்துல ஆலடிப்பட்டியான கருப்பட்டி காஃபி 2 விஷயம் பண்ணுறாங்க. ஒன்று வந்து அவங்க கொடுக்குற கான்ட்ராக்ட் அந்த ரூல்ஸ், அந்த கான்ட்ராக்ட் ரூல்ஸ் தான் மெத்தட் டெஃபனிஷன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அவங்க ப்ரிப்பேர் பண்ணுற அந்த கருப்பட்டி சிறப்பு தான் வந்து மெத்தட் இம்ப்ளிமெண்டேஷன். ஓகேங்களா? அந்த மெத்தட் இம்ப்ளிமெண்டேஷனை அந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸோடைய சைல்டு கிளாஸ் பயன்படுத்தி காஃபியை ப்ரிப்பேர் பண்ணோம். ஓகேங்களா? இப்போ இதுக்கான எக்ஸாம்பிளை ப்ராக்டிக்கலாக பார்ப்போம்.
இப்போ நான் இந்த ஆலடிப்பட்டியன் கருப்பட்டி காஃபி ரியல் லைஃப் எக்ஸாம்பிளையே ஒரு ப்ரோக்ராமாக உருவாக்கி உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த ப்ரோக்ராம் மூலமாக எப்படி அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் பயன்படுதுன்றதை விளக்குறேன். ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா காஃபி ஷாப்புன்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸு, அந்த கிளாஸ் வந்து அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். நீங்கள் ஒரு கிளாஸை உருவாக்கும் போது அப்ஸ்ட்ராக்ட்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அந்த கிளாஸ் வந்து அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். அதாவது அந்த கிளாஸுக்குள்ளே நீங்கள் மெத்தட் இம்ப்ளிமெண்டேஷனும் பண்ணலாம், அதே சமயத்தில் மெத்தட் டெஃபினிஷனும் கொடுக்கலாம். ஓகேங்களா? இப்போ என்னுடைய காஃபி ஷாப்புன்ற கிளாஸில் ப்ரிப்பேர் கருப்பட்டி சிரப்புன்னு சொல்லிட்டு ஒரு மெத்தடு, அந்த மெத்தட் ரிட்டர்ன் சிம்பிள் ஸ்ட்ரிங், அந்த ஸ்ட்ரிங் பேர் என்னது? கருப்பட்டி சிரப். ஓகேங்களா? அதுக்கப்புறமா இன்னொரு மெத்தடை டிஃபைன் பண்ணுறேன், அது வந்து ப்ரிப்பேர் காஃபி. இந்த ப்ரிப்பேர் காஃபின்ற மெத்தடை தான் இந்த காஃபி ஷாப்புடைய அனைத்து சைல்டு கிளாஸும் பயன்படுத்தணும். ஓகேங்களா? அப்படி பயன்படுத்தும் போது இந்த மெத்தடையும் அவங்க பயன்படுத்திப்பாங்க. ஓகே, இப்போ வந்து சைல்டு கிளாஸுக்குள்ளே போவோம். பல்லாவரம் பிரான்ச், பப்ளிக் கிளாஸ் பல்லாவரம் பிரான்ச் எக்ஸ்டென்ஸ் காஃபி ஷாப். ஸோ இந்த பல்லாவரம் பிரான்ச்சோடைய பேரண்ட் யார்? காஃபி ஷாப்ன்ற ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த காஃபி ஷாப்புக்குள்ளே இருக்க ப்ரிப்பேர் காஃபி என்ற மெத்தடை நான் இங்கே ஓவர்ரைட் பண்ணிட்டேன். அந்த மெத்தடுக்குள்ளே சில ப்ரோக்ராம் எழுதுவேன். அப்படி எழுதும்போது அந்த மெத்தடுக்கு தேவையான டேட்டாவை அதோடைய பேரண்ட் கிளாஸான காஃபி ஷாப் என்ற ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் மூலமாக எடுத்துக்கும். ஓகேங்களா? இங்கே பாருங்க, இந்த இடத்துல ஸ்ட்ரிங் பல்லாவரம் பிரான்ச் காஃபி ஈக்குவல் டு ப்ரிப்பேரிங் கருப்பட்டி காஃபி இன் பல்லாவரம் பிரான்ச் பை சூப்பர் டாட் ப்ரிப்பேர் கருப்பட்டி சிரப்புன்னு சொல்கிறேன். ஸோ இந்த பர்டிகுலர் மெத்தட் கருப்பட்டி காஃபியை ப்ரிப்பேர் பண்ணும்போது அது என்ன எடுத்துக்குது? அதோட பேரண்ட் கிளாஸில் இருக்க ப்ரிப்பேர் கருப்பட்டி சிரப் என்ற மெத்தடு மூலமாக அதுக்கு தேவையான டேட்டாவை எடுத்துக்கின்னு இந்த டேட்டாவோட பிரிண்ட் பண்ணுது. ஓகேங்களா? So whenever you execute this method will return preparing கருப்பட்டி காஃபி in பல்லாவரம் branch by கருப்பட்டி சிரப்புன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? இந்த சைல்டு கிளாஸில் இருக்க மெத்தட் பார்த்தீங்கன்னா பாதி டேட்டாவை அது ப்ரிப்பேர் பண்ணிக்குது, மிச்சம் இருக்க தேவையான டேட்டாவை அதோடைய சூப்பர் கிளாஸான காஃபி ஷாப் என்ற அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் மூலமாக எடுத்துக்கின்னு ரெண்டுத்தையும் கன்காட்டினேட் பண்ணி அந்த வேல்யூவை இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணி காமிக்குது. ஓகேங்களா? ஸோ இதிலிருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிறீங்கன்னா, ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸோடைய சைல்டு கிளாஸ் எக்ஸிக்யூட் ஆகும்போது அதோடைய பேரண்ட் கிளாஸில் ஒரு காமன் மெத்தட் இருந்ததுன்னா அந்த காமன் மெத்தட் அதுக்கு தேவைப்பட்டதுன்னா அந்த மெத்தடை கால் பண்ணி அந்த டேட்டாவை எடுத்துக்கின்னு அதுக்கு தேவையான ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணணும். ஓகேங்களா? இதுக்கு தான் வந்து அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் பயன்படுதுங்க. இப்போ தாம்பரம் பிரான்ச்சை பாருங்கள், தாம்பரம் பிரான்ச்சில் அப்படியே தான் ப்ரிப்பேர் காஃபின்ற மெத்தடை வந்து ஓவர்ரைட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா இந்த ப்ரிப்பேர் காஃபி இந்த பர்டிகுலர் டேட்டாவை கொடுக்குது, அந்த டேட்டாவோட அதுக்கு தேவையான டேட்டாவை அதோடைய பேரண்ட் கிளாஸ்லேருந்து எடுத்துக்கின்னு மொத்தமாக இந்த வேரியபிளை அசைன் பண்ணிடுது. அந்த வேரியபிள் இருக்க வேல்யூவை இது மூலமாக பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். ஓகேங்களா? இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ இந்த ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா மெயின் மெத்தடுக்குள்ளே காஃபி ஷாப் டிபிஎம் பிரான்ச் ஈக்குவல் டு நியூ தாம்பரம் பிரான்ச்சுன்ற அப்படி சொல்லும்போது இந்த தாம்பரம் பிரான்ச்சோடைய ஆப்ஜெக்ட் வந்து இந்த டிபிஎம் பிரான்ச்சுன்ற ஒரு ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் வேரியபிளில் போயிட்டு அசைன் ஆகிடும். ஓகேங்களா? அதுக்கப்புறமா டிபிஎம் பிரான்ச் டாட் ப்ரிப்பேர் காஃபின்னு சொன்னா இந்த மெத்தட் இந்த தாம்பரம் பிரான்ச்லேருந்து எக்ஸிக்யூட் ஆகும். அதே மாதிரி தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டும். இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ப்ரிப்பேர் கருப்பட்டி காஃபி இன் தாம்பரம் பிரான்ச் பை கருப்பட்டி சிரப், ப்ரிப்பேரிங் கருப்பட்டி காஃபி இன் பல்லாவரம் பிரான்ச் பை கருப்பட்டி சிரப். ஸோ ரெண்டுமே வந்து எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. அப்படி எக்ஸிக்யூட் ஆகும்போது பேரண்ட் கிளாஸில் இருக்க டேட்டாவையும் பயன்படுத்திக்குது. ஓகேங்களா? ஸோ இதை மாதிரி சுச்சுவேஷனில் தான் நம்ம வந்து அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸை பயன்படுத்தணும். அடுத்த எக்ஸாம்பிளில் ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் மாதிரி காமிக்கிறேன். எப்படி ஒரு ஐடி கம்பெனியில் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸை டிசைன் பண்ணி அதோட சைல்டு கிளாஸில் எப்படி பயன்படுத்துவாங்கன்றதை காமிக்கிறேன். ஓகேங்களா?